கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் நடந்த 41 உயிரிழப்புகள் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று குற்றம் சாட்டியிருக்காங்க. சீமான் இந்த துயர நிகழ்வு குறித்து இந்த உயிரிழப்புகளுக்கு விஜய் தான் காரணம் என்றும் கூட்டத்தை ஒழுங்கமைப்பதில் மெத்தனம் இருந்ததாகவும் குற்றம் சாட்டுறாங்க. உயிரிழப்புகள் குறித்து விஜய் வெளியிட்ட வீடியோவில் அவருக்கு அந்த துயரத்தின் வலி அல்லது காயம் அதாவது மனவேதனை இருப்பதாக தெரியவில்லை என்று விமர்சித்து பேசியிருக்காங்க. மேலும் விஜய் சிஎம் சார் என்று முதலமைச்சரை குறிப்பிட்டதை விமர்சித்து அவர் பார்த்து பேச வேண்டும் என்று எச்சரித்திருக்காங்க. இந்த சம்பவத்தின் பழியை அரசு ஏற்க சொல்வதுதான் பிரச்சனை என்று சீமான் கூறியதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த விவகாரத்தில் நடிகர் விஜய் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நடந்த சம்பவத்துக்கு தான் ஆழ்ந்த வருத்தம் தெரிவிப்பதாகவும் இருந்த குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் கூறியிருந்தாங்க. மேலும் தனது கட்சி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுப்பதை தவிர்த்து சிஎம் சார் தன்னை குறிவைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தாங்க. ஸோ இதை பற்றி சீமான் அவர்கள் என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். வித்தக்காரன் நீ, இதுல வித்தக்காரன் என் தம்பி. அதனால இந்த சாவு உனக்கு நல்லா எப்படியாவது அவனை இழுத்து உள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு நினைச்சுக்கிட்டு ஐயோ இது அரசு பொறுப்பு இருக்கணும். அப்ப நீ வா குஜராத் கலவரத்துக்கு, மணிப்பூர் கலவரத்துக்கு நீ பொறுப்பு ஏறு. அந்த சாவுக்கு நீ ஏத்துக்க, அவர் இவரும் ஏத்துப்பாரு. என்னங்கய்யா எப்படி இருக்கு இது மாதிரி ஒரு கேவலங்கட்ட ஒரு இதுக்கு பேர் அரசியல்னு சொல்லக்கூடாது. அரசியல்ங்கிறது ஒரு வாழ்வியல். இதை போய் அரசியல்னு சொல்ல, இது அசிங்கம் தான் சொல்லணும். இருக்கணும், ரொம்ப உருக்கமா கடத்தி இருக்கணும். அது செய்யல. இப்போ நம்ம பேசுகிறோம், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தால் என் மேலே எடுங்க. என்னை நம்பி வந்தவர்களை, என் உடன் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம், அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். இதுக்கு நான் தான் பொறுப்பு, என் மேலே நடவடிக்கை எடுங்க. இப்படி தான் பேசியிருக்கணும். நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா, இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமாக இருக்குது. எப்படின்னா அங்கே கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் இருந்தால் என்னையை தொடு, அவங்களையெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசுவோம்ல, அப்படி இருக்கு பார்க்கும்போது. அது நல்ல அணுகுமுறை இல்லை. கேட்கும்போது அது எப்படி வரும்? அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம். ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தன், குமாரசாமி ராஜா, மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவன் காமராஜ், பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு இடம் அது. அதில் அதை பார்த்து பேசணும். சிஎம் சார் அப்படிலாம்